ஓகே. இப்போ நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆனா நம்மளுடைய ஃபைனான்ஷியல் தாட்டும், நம்மளுடைய ஸ்பௌஸுடைய தாட்ஸும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அவங்க வந்து இந்த யோலோன்னு சொல்லுவோம்ல, ஒரு வாட்டி தான் நம்ம வாழ போறோம், சேவ் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த மாரியான மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி அத கரெக்ட்டா அந்த நம்மளுடைய ஃபைனான்ஸ் ஜர்னிய அச்சீவ் பண்றதுக்கு எப்படி அனுசரிச்சு கரெக்ட்டா சரி, நீங்க வந்து உங்க ஸ்பௌஸ் சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்ய போறதில்ல. அவங்களும் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் ஏத்துக்க போறதில்ல. ஆல்ரைட்? ஸோ இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் ஒன்லி. ஸோ ஃபண்டமெண்டலா ஒரு கிரவுண்ட் ரூல் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வந்து வருங்காலத்துக்கு ஒதுக்கிடுவோம். இதுக்கு மேலே உள்ளதை வச்சுட்டு வாழலாம். இப்போ சொல்லு எப்படி வாழலான்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு வந்து தான் அந்த கான்வர்சேஷனை வைக்கணும். நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அதெல்லாம் முடியாது அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷனே வராது, பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது வரக்கூடாது. ஸோ ஃபண்டமெண்டலாக லைஃப் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு, அதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் இவ்வளவு, இதுக்கப்புறம் நம்மள்ட்ட இவ்வளவு பணம் இருக்குது, இதை வச்சுட்டு யூ கேன் லிவ் ஒன்ஸ், பிரச்சனை இல்லை. பட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவு பண்ணிட்டு யோசிக்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக பேசலாம், தப்பு இல்லை.